அப்பா அப்பப்பா எப்பா ஸ்டாலின் அப்பா உடம்புடி என்ன இழிச்சவா ஏரியாவா, சாத்தாமா என்ன இழிச்சவா ஏரியாவா. பிஜேபி கட்சியில இருக்கிற ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு உயிரும், ஒவ்வொரு பெண்ணும் சமுதாயத்துக்காக உழைக்கிறதுக்காக வந்தாங்க. நல்ல ஆளா நிக்கிறோம் நாங்க. எதுக்காக எங்களுக்கு நீங்க தனி தரல? ஒரே கேள்விதான் எனக்கு. பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பிமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீன் நிக்க வேண்டிய இடத்துல, நண்டு ஓட வேண்டிய இடத்துல நாங்க மனுஷங்க வெறும் தர இளைஞ நீங்கிட்டு இருக்கோம். வெக்க கேடு. எத்தனை பொம்பளைங்க எத்தனை ஆம்பளைங்க குளிக்க தண்ணில நின்றுட்டு இருக்கோம். பொதுப்பணித்துறையில நல்ல அயன் பண்ண பேண்ட், நல்ல நீட்டான ஷர்ட், மாசான சம்பளம் வாங்கிட்டு நீங்க எனக்கெல்லாம் வேலை வெட்டிக்காம நின்றுட்டு இருக்கிறேன். நானு ஒன்னும் உழைப்பு இல்லாம சுரண்டிச்சுக்கிற ஜாதியா நானு உழைக்கிறேன். மக்களுக்காக கத்துறோம். நாங்க எங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு இத்தனை பேர் அனுப்பிருக்கீங்க. பொதுப்பணித்துறை ஊழியர்களே, நீங்கள் குடிப்பது தண்ணீர் இல்லையா? நீங்கள் சாப்பிடுவது விவசாயிகள் சம்பாதித்த பொருட்கள் இல்லையா? உங்களுக்கு தண்ணீர் தேவை இல்லையா? நாங்கள் மட்டும் கரையில நீந்தணுமா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க இந்த பாரதிய ஜனதா கட்சி, இந்த கட்சி இல்லைன்னா தமிழ்நாடு துண்டு துண்டா துண்டு துண்டா துண்டு துண்டா. யார் நீங்க? நாங்க எதுக்காக இப்ப அரசாங்க புரியல. நாங்க யாருக்கிட்டையும் சண்டைக்கு போல, யாரையும் தப்பா பேசல. அப்பா அப்பப்பா எப்பா ஸ்டாலின் அப்பா யாரு? நாங்க உங்க பிள்ளைங்களா இருந்தா கண்ணிக்கு இப்படி தொண்டை கத்த கத்த நாங்க இங்க கடந்து இப்படி பேசணுமா? 16 பாசனங்களுக்கு நீங்க தண்ணி திறந்துட்டு இருக்கீங்க. உடம்புடி என்ன இழிச்சவா ஏரியாவா, சாத்தாமா என்ன இழிச்சவா ஏரியாவா? நாங்க தண்ணி குடிக்கலையா? நான் தீர்வு கட்டலையா? நான் விவசாய நிலத்துக்கு காசு கட்டலையா? நான் பண்ற விவசாய பொருளை இங்க விட்டு எனக்கு வருமானம் தரலையா? ஏன் எங்களை ஒதுக்கி வச்சிருக்கீங்க? எதுக்காக எங்களை ஒதுக்கி வைக்கிறீங்க? நாங்க ஏன் இப்படி பாதிக்கப்பட்டவங்களா அல்லது உங்களால ஒதுக்கி வைக்கப்பட்டவங்களா? இந்த தண்ணி ஓடுறதுக்கு கட்டின இடத்துல ஐயோ சரித்திரம் பேசுறோம். எங்களெல்லாம் உண்மையிலேயே வெளிநாட்டுக்காரங்கிட்ட போராடுறதுக்கு காந்திஜி அவரு இவருன்னு எத்தனையோ பேர் போராடுறாங்க. அன்னைக்கெல்லாம் அதான் வரலாறுல எழுதி வச்சு நல்லா காங்கிரஸ் எங்க கட்சியை வளர்த்துட்டீங்க. வாங்க, பிஜேபி அப்படி இல்ல. அதுக்கு பிறகு நாங்க ஆளா நிக்கிறோம். நாங்க எதுக்காக எங்களுக்கு நீங்க தண்ணி தரல? ஒரே கேள்விதான் எனக்கு. நான் மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு புரியுற மாதிரிதான் பேச விரும்புறேன். டிஎம்சி எனக்கு தெரியாது, கண்ணாடி எனக்கு தெரியாது. ஒரு மனிதனை முக்கும் அளவிற்கு ஒரு அணைக்கட்டு கட்டப்படுதுன்னு வச்சுக்கோங்க. 130 அடி வச்சுடுங்க கணக்கு. நான் எனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இடுப்பளவு தண்ணீரை சேமித்து இடுப்பிற்கு மேல் தண்ணீர் வந்தால் பக்கத்து கிராமத்துக்கு தர, அதுக்கு மேல தண்ணி வந்தா அதுக்கு அடுத்ததுக்கு தர. பெஞ்சுக்கிட்டு போதா போட்டா தரையா திறந்து விடல. நீ இன்னைக்கு சர்ப்ளஸ் வாட்டர் ஏரியா ஒதுக்கி வச்சிருக்க. எதுக்கு சர்ப்ளஸ் வாட்டர் வந்தாதான் நீ எனக்கு தரப்பண்ணா? தண்ணி குடிக்காம இருக்க கத்தமிச்சியா? நீ தண்ணி குடிக்காம இருந்து வாழ்றதுக்கு எனக்கு கத்தமிச்சியா? இல்ல, எல்லாருக்கும் அந்த உணவு பொருள் தேவைப்படுதுல. எதுக்கு என்ன ஒதுக்கி வச்சிருக்க? சர்ப்ளஸ் ஏரியாங்கிறது உபரி நீர். தண்ணி ஃபுல்லா அணை நிரம்பி சர்ப்ளஸ், அதாவது இனி மக்களை பாதிக்கும், வீடுகளை உடைக்கும், அணை உடைந்து விடும் நேரம் வரும்பொழுது எப்ப இழிச்சவங்க எங்க இருக்கானு வெட்டி தர ஊட்டிக்கிட்டு சாவத்தை திறந்து அம்பாங்குடி குளம் வருஷம் இந்த படத்தை பட்டு கிடக்கு. நான் குளத்தில் நெல்லு போட்டுப்பேன், நீ வெட்டி திறந்து விட்டுருவேன். என் நெல்லை நான் போய் பார்க்கவும் முடியாது. வச்சிருந்த மிஷின் எல்லாம் தண்ணிக்குள்ள மூடி போவோம். பிச்சை எடுத்து அடுத்தப்ப வெட்டி கிடந்தீங்க. ஒரு வருஷம் ஃபுல்லா எடுப்பேன். இதெல்லாம் நடந்துட்டு வருஷம். நான் விவசாயி, அதனால தைரியமா பேசுறேன். நான் சொந்த கையில உழைச்சு சாப்பிடுற விவசாயி. எதுக்காக சர்ப்ளஸ் வாட்டர் இங்க வரணும்ன்றது விதியா இருந்தா அரசாங்கத்தின் உத்தரவுப்படி சர்ப்ளஸ் வாட்டர் தான் இந்த ஏரியாவுக்கு திறந்து விடுறது ஜீவோல இருந்தா அக்செப்டட். we are all accepting the rule. ஆனா இத்தனை வருஷம் வேலை செய்யறீங்க கவர்மெண்ட்ல, ஏன்னா இந்த சைடு இப்படி வறுமையில அடிமட்ட தண்ணி போயிடுச்சு. இனிமே இந்த சர்ப்ளஸ் ஏரியாவை வைக்காத, மெயின் ஏரியாவை வை. தண்ணி எங்க பாதியில வந்தோன்னு திறந்துங்க உழுப்பாளுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அதிகாரி இல்லையா? அதுக்கு நீங்க வேலைக்கு வரலையா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 எல்லாம் எதுக்கு நீங்க வரீங்க? யூபிஎஸ்சி எதுக்கு நீங்க வரீங்க? எங்களை மாதிரி மக்கள் வாழ்றதுக்காக தானே வரீங்க. கட்சியில நான் காசு சம்பாதிக்கிறதுக்கு வரல, பேர் சம்பாதிக்கிறதுக்கு வரல. என் கூட பிறந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சு காசு ஆகணும் வந்திருக்கேன். நீங்க இன்னைக்கு நீ அரெஸ்ட் பண்ண நான் சந்தோஷமா அரெஸ்ட் ஆவேன். எனக்கு அதுல எந்த பயமோ வருத்தமோ எதுவுமே கிடையாது. சமுதாயத்துக்காக நாங்க பிறந்திருக்கோம். பிஜேபி கட்சியில இருக்கிற ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு உயிரும், ஒவ்வொரு பெண்ணும் சமுதாயத்துக்காக உழைக்கிறதுக்காக வந்தாங்க. நாங்க இருக்கிற வரைக்கும் என் மண்ணை எவனும் சுரண்டவும் முடியாது, வித்து திங்கவும் முடியாது. சடையநேரி கால்வாயில இருந்து
மருதூர் மேற்காயல்ல இருந்து திறந்து 16 பாசனத்துக்கு தண்ணி விட முடியும். எங்களுக்கு 2 ஒன்றியத்துக்கு உங்களால தண்ணி திறந்து விட முடியலண்ணா. எங்களை எந்த இடத்துல நீங்க வச்சிருக்கீங்க? எந்த இடத்துல வச்சிருக்கீங்க நீங்க? இந்த ரோட்டுக்கு நாங்க கட்டுற வரி வேணும், அது வேணும், இது வேணும், அவ்வளவு நான் கரெக்டா கட்டிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்ன மதிக்கல. சடைநேரி கால்வாய் என் காலை வந்து தண்ணி என் காலை தழுவுற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். என்னோட மாவட்ட தலைவர் சித்தராங்கல வந்து இங்கதான் இருப்பாங்க. இவ்வளவு செயல்மிகு தலைவர் இருக்கும்போது நாங்க யாருக்கும் அங்க வேண்டிய தேவை கிடையாது. நாங்க இங்கதான் இருப்போம். வாய்ப்பு தந்த அத்தனை பேருக்கும் நன்றி.